கூறினார். அது கேட்கவே நடக்கிறது. அதுதான் மனைவியின் கடமை. உண்மைதான். அதை மீறி பேசலாமா? சுவாமி சுவாமி மல்லிகை இக்கி நான் தான் தேர்ந்தது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேர்ந்தது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது அழகில் இயற்கை வடிவோம் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேர்ந்தது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது உனக்காக நானும் எனக்காக நீயும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருவர் இப்படியே சந்தோஷமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் உன்னை அழைத்த காரணம் தெரியுமா? நான் இப்பொழுது எதை செய்ய எங்கே செல்ல தெரியுமா? எதற்காக உன்னை அழைத்தே தெரியுமா? கண்ணே தாரை அந்த ஆதித்யவானைய நீதியை கோரிய போதனை செய்திருவீர்கள்.
இமாச்சல சென்று மக்கள் வடித்த மரமனை கண்டு அரிய பெரிய வரவேற்பதற்காக புறப்புறம் எட்டுதிக்கு 16 கோணமோ என ஏந்திய மருகே என்னை தொட்டி மனம் முடித்த எந்தன் சிங்கதுரையே துரையே துரையே வாரியர் என்றால் பிரிவேனோ சரியோவா துமி போக திரிலோகமும் நடுக்க போட்டது சரியோவா மலரும் மனமும் போலே குடி வாழ்வதை விட்டு தவத்தை நாடி அரண் அறை கண்டு வரவதை பற்றி சரியோவா போக உங்களை வழி அனுப்ப முடியாது. நீங்க வரப்பெற போக கூடாதுங்க. நான் சொல்வைகளுக்கு போக வழி அனுப்ப முடியாது.
தெரியும். கொஞ்சம் மனம் இறங்காதா எந்த கோலத்தின் நிலை புரியாதா. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான். உள்கள் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. கொஞ்சம் மனம் இறங்காதா எந்த கோலத்தின் நிலை புரியாதா. வேதனை செய்வதும் ஏனோ நான் தவிப்பது விதிவசம்தானோ, தவிப்பது விதிவசம்தானோ. கொஞ்சம் மனம் இறங்காதா எந்த கோலத்தின் நிலை புரியாதா. அடி போடி பைத்தியக்காரி! ஒரு வேலுக்கு வாக்குப்பட்டு எப்படி கோலை போல் பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீயா இப்படி பேசுவது? மறுபுறம் உரைத்தல் மந்திரி கழகி, ஒரு பெண்ணின் கழகி. கணவன் என்று பேசாது. கணவன் இது பேசாதிருந்த நான் உரைத்தும் என் வார்த்தையை கேளாமல் இப்படி கோழை போல் வார்த்தை உரையாடி கொண்டிருக்கிறாய். என்ன படித்திருந்தால் இனத்தில வாசித்தாலும் பெண் புத்தி பேதம் என்று உரைப்பார்கள். அது நிலையாக வேண்டியிருக்கிறாய். ஏய், நான் உரைத்தும் என் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை போக வேண்டாம் என்று உரைத்துக் கொண்டிருக்கிறாய். நான் என்ன போருக்கா செல்கிறேன்? இமாச்சல் சென்னை மக்கள் விடுத்த பிரபலத்திலே அறியப்பெரிய வரலாறு செல்கிறேன். வேண்டாம் என்று உரைக்கிறாய். நீ என்னை உரைப்பது அதை நான் இதை கேட்பது. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டான் இந்த வாழி. எடுத்த முடிவு எடுத்ததை உறப்பையை ஏற்றம். அந்த சிவனத்திலே அறியப்பெரிய வரலாறு பற்றி இதை பாருங்கள். எப்பால் வெளியே வந்தாலும் நான் கூறுவதை கேட்டு அது வழி செயல்படுவீர்கள். ஆனால் இன்று நான் வேண்டாம் என்று தடுக்கிறேன். நான் போய்த்தான் திரும்ப என்று கூறுகிறேன். வருவது வந்தே தீரப்போகிறது. வாராது வாவென்று அழைத்தால் வரப்போவதில்லை. அப்படியா? சரி, முறையோடு ஒரு வழி குட்டி அனுப்புகிறேன். ஆண்டவன் அருள் ஒரு தலைமையாக சீக்கிரம் வருவீர் என மதை பெறுவீர் சிவபெருமான் அருளா. போற்றிடும் நவமே போற்றிடும் பாவமே. சீக்கிரம் வருவீர் ஜெயமதை பெறுவீர் சிவபெருமான் அருளா. நீ உரைத்து விடாதே. இமாச்சலத்தில் மக்கள் வந்த மாணிக்கடி சீக்கிரம் வருவியா ஜெயமாலே. மக்கள் வந்த பலரை கட்டி அறியப்பெரிய விலங்குகளை பற்றி இல்லத்தில் போகிறேன். ஆனால் எனக்காக நீ என்ன செய்வது தெரியுமா? நான் வணங்க மாட்டவன் அந்த முக்கன் பறித்த பரமன் இன வாகத்திலே குறைவுரைக்கிறாய் உமையவன். அந்த உமா மகேஸ்வரியை குறித்து நீ என்ன செய்வது தெரியுமா? ஒரு மஞ்சள் விருத்தவக்குடி 48 எனக்காக நீ கௌரவம் செய்ய வேண்டும். வெற்றி இறக்கி
புறப்படுகிறேன் இமாச்சலம். போகவிட்டு அழைக்க என்றுமே இல்லாமல் இது என்னை போகவிட்டு அழைக்க காரணமில்லை. ஒன்றுமில்லைங்க. நீங்களும் இமாச்சலம் செல்கிறீர். சென்று திரும்பி வருவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகுமோ? உண்மைதான். ஆனால் என்றாலும் நீங்கள் திரும்பி வரும் நாளிலே நம்முடைய அன்பு மகன் அங்கதன் விளையாடுவதற்கு ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் கொண்டு வாங்களேன். யாரை மறந்து விட்டு என்னை நிறுத்தி விட்டாயா? மறக்கவில்லை கண்ணியை, மறக்கவில்லை. நான் எங்கு சென்ற இளைய திரும்பினாலும் நமது மகன் அங்கு நான் விளையாடுவதற்காக அழகான ஒரு விளையாட்டு பொருளை கொண்டு வருவதற்கு இமாச்சலம் சென்று மரங்களை பற்றி இளத்திரும சமயத்திலே நம்முடைய மகனுக்காக அழகான ஒரு விளையாட்டு பொருளை கொண்டு வருவேன். எனக்காக புறப்படுகிறேன்.